ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட்டில் இன்றைக்கி எப்படி சேஃப்டியாக ஓட்டுறது அப்படின்னு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ரோட்டில் நல்லா சேஃப்டியாக ஓட்டுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எப்படி வருவாங்க, நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத மாதிரி நம்ம இன்றைக்கி சொல்லி தரலான்னு இருக்கோங்க. ஓகேங்க, வளன்னு பேசாமல் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்ம கூட இன்றைக்கி யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலான ஆள் வந்திருக்காரு. எங்கடாவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதா உள்ளே தாங்க இருக்கார். உள்ளே இருக்கானா? ஆமாங்க, உள்ளே தான் இருக்கார். இங்கே பாருங்களேன், இந்த க்ளவ் எட்டு வந்திருக்குங்க. ஏன்னா சந்தோஷ் ஃபஸ்ட்லேருந்தே நீ க்ளவ் போட்டு வீடியோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நம்ம போகிறது இந்த லோக்கலுக்குள்ளேயே தானே போகிறோம், அதுக்கு க்ளவ் தேவையில்லை. இன்றைக்கி மட்டும் ஏன் திடீர்னு க்ளவில் எட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் மெயின் ரோட் பக்கம்லாம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி எப்படி ரோட் சேஃப்டி பற்றி சொல்லித்தர போகிறோம், நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வேண்டாமா? ஓகேங்க, க்ளவ் போட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். A few moments later. ஓகேங்க, நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஒரு மாதிரியா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுங்க க்ளவுஸ் போட்டு ஓட்டி. காலேஜ் போகும்போது க்ளவுஸ் போடுவேன், தென் இப்போ போடுறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ரோட் சேஃப்டியில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கார்னரில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மண்ணாக இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம உண்மையாக பார்த்து திரும்பணுங்க. நம்ம வந்து திரும்பும்போது மேபி ஏதாச்சும் ஃப்ரண்ட்டில் ஏதோ வண்டி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரேக் பிடிப்போம். பிரேக் பிடிக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் பிரேக்கையும் சேர்த்து பிடிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அப்படியே இழுத்து விட்ரும், இந்த பக்கம் இழுத்து விட்ரும். ஃப்ரண்ட் பிரேக் வந்து அதுவும் முன்னாடி டயர் நல்லா இருந்துச்சுன்னா கூட ஓரளவு நின்றும். அதுவே நல்லா இல்லாமல் ஓரளவு கண்டிஷனாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வண்டி இழுத்து விட்ரும். தென் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளைண்ட் ஸ்பாட்லலாம் நம்ம கன்ஃபார்ம் ஹார்ன் அடிக்கணுங்க. ஏன்னா யார் எப்படி வருவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. டக்குன்னு ஒரு குழந்தையாகட்டும் இல்லை வேறு யாராச்சும் ஆகட்டும், டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. இதாக பார்த்திங்களா, இப்போ இந்த இடத்துல ரோடு கட் ஆகுது, நமக்கு ஒன்றுமே தெரியல. பட் இப்போ பக்கத்தில் போனால் தெரியும், அங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம ஸ்பீடாக போகும்போது டக்குன்னு யாராச்சும் உள்ளே வந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்த்து தான் போகணும், ஹார்ன் அடித்து நம்ம பார்த்து தான் போகணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மண் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஏதோ ஸ்பீடாக போகிறோம், டக்குன்னு பிரேக் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் ஓரளவு தான் அப்ளை பண்ணணும். இதுவே நம்ம ரொம்ப அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, வண்டி இப்படி போயிடும், இல்லைன்னா மேபி இப்படி போயிடும். நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. சரியா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் தாங்க. நம்ம கூட இன்றைக்கி யாரும் வரவில்லை. பார்த்திங்களா, இந்த பிளைண்ட் ஸ்பாட் தாங்க சொன்னோம். பார்த்திங்களா, தெரியவே இல்லை. நம்ம எதுக்கும் ஹார்ன் அடிச்சுக்கணும். ஏன்னா மேபி காரங்களோ பைக்காரங்களோ வந்தாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. டக்குன்னு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருவாங்க. ஏன்னா நானே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன். ஏன்னா இந்த குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன். இதுவே ஒரு 30-40 கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போவோம். எனக்கு வரவங்களும் ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க. அதனால தான் இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் ஹார்ன் அடிச்சுக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மண் இருக்குங்களா, இப்போ அதுவே நம்ம வந்துட்டுருக்கோம்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பஸ்ஸே வருதுன்னு வைங்க, நம்ம டக்குன்னு பஸ்ஸுக்காக பிரேக் பிடிக்கணும். பிரேக் பிடிக்கும்போது வண்டி இப்படி ஸ்கிட்டாக இருக்குது, இப்படி ஸ்கிட் ஆகுங்க வண்டி. பார்த்திங்கன்னா ஓகே, நான் கண்ட்ரோலில் இருக்கேன். நம்ம மேபி பிரேக் பிடிச்சோன்னே இப்படி ஸ்கிட்டாகி வண்டி உள்ளே போயிடும். அதுக்காக தான் நம்ம பேக் பிரேக்கையும் சேர்த்து பிடிக்கணும். அப்புறம் எப்படி சந்தோஷம் பேக் பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சா எப்படிப்பா வழுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழுக்கும். அப்படியே வந்து எப்படின்னா ஸ்கிட்டாகி நின்றுங்க. இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கிறேன், இப்படி நின்றுடும் வண்டி. பார்த்திங்கன்னா இப்படி நின்றுடும். நீங்கள் முன்னாடி பிரேக்கை மட்டும் பிடிச்சிங்கன்னா வண்டி இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நம்மளை சரிச்சு விட்டு போயிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க போகணும். இதான் நான் சொன்ன பிளைண்ட் ஸ்பாட் இது தாங்க. பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டோம், நமக்கும் சேஃப்டியாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு இப்படி நடுவுலேயே இப்படியே போவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஓரமாக போகணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போகும்போது அவனுக்கு நமக்கு வரவனுங்களும் ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. அப்போ ஆக்சிடென்ட் ஆக நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. தென் அடுத்த வீடியோவில் எப்படி பைக் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தரலான் இருக்குங்க. மறக்காமல் அதை போடலாமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற கமெண்டில் தாங்க இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லுவேன், கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. பார்த்தீங்களா அப்படியே வருதுங்களா? இதுதாங்க இந்த வழியா எவனாவது போவானா? நீ சொல்லி தொலைஞ்சிக்கலாமல. இதுக்கு தான் நமக்கு பிரேக்கிங் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் அந்த இடத்துல ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருந்தா நான் போய் அந்த மாடு பக்கத்துலேயே விழுந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸில் இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்க தெரியாமல் டக்குன்னு உள்ளே வந்தாலும் வந்துடுவாங்க. ஏன் சந்தோஷ் நீ போன இடத்துக்கே போய் விளாக் போடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே போக முடியாதுங்க. வண்டியில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால நம்ம வெளியே போக முடியல. தென் வந்து கைத்தமலைக்கு போறியா, அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அவனால் வர முடியல. பட் ஒரு நாள் நம்ம கூடிய சீக்கிரம் போவாங்க.
இப்போ இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும், இந்த இடத்துல ஹார்ன் அடித்து தான் நம்ம போகணும். ஓகே, இந்த மாதிரி ரோட்டில் நீ நல்லா ஸ்பீடாகவே ஓட்டலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் தாங்க. டக்குன்னு உள்ள வரக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்குது, அது டக்குன்னு உள்ளே வந்துருங்க. அவ்வளோதான், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்பீடாக போகும்போது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம கார்காரங்க யாரோ இந்த இடத்துல பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கார்காரங்க வராங்க, நம்ம கார்காரர் வராங்க, நம்ம பாஸ் அடிக்கிறோம், லைட் அடிக்கிறோம், அவங்க கன்ஃபார்ம் ஸ்லோ பண்ணோம். அப்படி பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஓரம் போயிடக்கூடாது, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆகிடும். ஓகே, அவன் தான் ஓரமாக போகிறான்ல, நம்ம இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஓரளவு தான் அங்கே லெஃப்ட்டு போகணும். ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு நம்ம ஓரமாக லெஃப்ட்டு போய்க்கணும், இல்லைனா அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து குத்திடுவான். ஏன்னா அவன் போகிற ஸ்பீடுக்கு அவன் டக்குன்னு ஸ்லோ பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கு பின்னாடி வரவனு அடிச்சிடுவான். அது ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த குட்டத்தம்பி ஓட்டுறான், நம்ம ஹார்ன் அடிக்காமல் வந்தோம் பாருங்கள், கையெல்லாம் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். இதுவே ஹார்ன்லாம் அடிக்காமல் வந்தோம்னா டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. நம்மளால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் கார் வருது பார்த்தீங்களா, இந்த காரை முடிஞ்ச அளவு இண்டிகேட்டர் போட்டு திருப்பணுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரைட்டாக தான் போகும், திரும்புறது கார் ரொம்பவே நல்லாவே தெரியுங்க. பைக்காக இருந்தால் கூட அந்தளவுக்கு தெரியாது, கார் திரும்பிச்சுன்னா அப்படியே ரொம்ப நல்லா தெரியும். நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த பையனோட மேட்டருக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் இப்போ சைக்கிள் ஓகே கை விட்டு விளையாண்டுருந்தான், டக்குன்னு அந்த வண்டி சைக்கிளோ மழுப்பிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக உள்ள ஸ்ட்ரைட்டாக வண்டிக்குள்ளே தாங்க வருவான். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம ஹார்ன் அடிக்கணும். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டுருப்பாங்க, கிராஸ் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் நின்றுட்டுருப்பாங்க, டக்குன்னு மொபைலை பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் கான்சன்ட்ரேஷனில் உள்ளே வந்துட்டாங்கனாலும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. மேபி நம்ம ஸ்பீடாக வந்தால் சொல்கிறேன், ஸ்லோவாக வந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேங்க, நான் மெயின் ரோட்டில் போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஓகேங்க, நமக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ராலி வரும், அந்த ராலி பார்த்திங்கன்னா நமக்காக ஒதுக்குறாங்க. ஒதுக்கும்போது மேபி இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இப்போ ராலி வந்துச்சு இல்லைங்க நமக்கு ஸ்ட்ரைட்டாக, அவங்க ஒதுக்கி வந்தாங்க. அதே லெஃப்ட் சைடில் யாரோ காரணம் இல்லை வேறு எவனாச்சும் ஓவர்டேக் எடுத்தானா நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓரளவு தான் லெஃப்ட்டு கட்டணும், இல்லை நம்ம ரொம்ப லெஃப்ட் கட்டினோன்னா அவனுக்கு முன்னாடி வரவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிருக்கும். அதனால் அவங்க ஓகே வந்துடலாம், வந்தால் ஓரமாக ஒதுங்கிட்டான்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு இதாகிடுங்க. இதாக பார்த்தீங்களா எப்படி வராருன்ட்டு அவர். இதாங்க இந்த மாதிரி இடத்துல கன்ஃபார்ம் நம்ம ஹார்ன் அடிச்சே ஆகணும். இங்கே நிறையா பேர் ஸ்ட்ரைட்டாக தாங்க வருவாங்க, இந்த மாதிரி ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் வருவாங்க, ஆளுங்களை பார்த்தா மட்டும்தான் ஓரமே கட்டுவாங்க. நானுமே அப்படி தான், ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் ஸ்பீடாக போகவே கூடாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் உண்மையான ஸ்பீடு 30-40 அவ்வளோதாங்க இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு. அதுக்கு மேலே தானோன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாய் இருக்கும், இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா சண்டை போட்டுட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் இல்லை டக்குன்னு உள்ளே வந்துடும். நாயை பற்றி நம்பவே முடியாது. ரோட்டில் நிறையா சம்பவம் நடக்குங்க இந்த மாதிரி. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பொறுமையாக தான் இது பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பைக் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி தரலான் இருக்கோங்க. ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா பைபாஸ் கிட்டே வந்துட்டோங்க. பைபாஸில் நம்ம இப்போ எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லி தர போகிறோங்க. இதான் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஹார்ன் அடிச்சுக்கிட்டு தாங்க வரணும். பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. மேபி அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது தெரியாமல் மேபி பின்னாடி வந்துடலாம், அவங்களுக்கு தெரியாமல் தான் எல்லாமே நடக்கும் ஆக்சிடென்டலாக. பார்த்திங்கன்னா இப்போ இந்த இது பிளாங்காக இருக்குது, இந்த சைடும் எதுவும் தெரியல, இந்த சைடும் எதுவும் தெரியல, கன்ஃபார்ம் ஹார்ன் அடிச்சுட்டே ஆகணும். ஏன்னா யார் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த ரோட் 2-வே தாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஹைவேல எப்படி ஓட்டணும், ஸ்லோவாக போனால் எப்படி போகணும் பார்த்தீங்களா, ஸ்லோ பண்ணிட்டார் அவர். அப்படியே நடுவுலேயே இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி நிறுத்துவாங்க. இதுவும் நமக்கு பார்த்து கரெக்டாக போகணுங்க. பின்னாடி எதுக்கும் பார்த்துக்கணும், கண்ணாடி இருந்தால் கண்ணாடியில் பார்க்கணும், இல்லைன்னா பின்னாடி வரவங்க நம்ம டப்புன்னு திருப்பும் போது பின்னாடி வரவங்களுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவன் நம்மளை ஓவர்டேக் எடுத்து வந்துட்டுருக்கலாம். எப்போவுமே திருப்பும் போதோ இல்லை நிற்கும் போதோ பார்க்கிங் இண்டிகேட்டர் போடணும், இல்லைன்னா திருப்பும் போது இண்டிகேட்டர் போடணும். முடிஞ்சாலும் அந்த மாதிரி போட்டாலே பிரச்சனை இல்லைங்க. இது அந்த கார் அங்கிள் அழகாக திருப்புறாரு பாருங்க இண்டிகேட்டர் போட்டு. அதே மாதிரி போட்டால் மட்டும் பத்தாது, போட்டுட்டு கரெக்டாக ஆஃப் பண்ணுங்க.
ஓகேங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பைபாஸ் ஏறிட்டோம். பைபாஸில் ஒரு 40 கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். 40னா இந்த கோடு மட்டும்தாங்க. இந்த கோடோ பார்த்திங்கன்னா சில பேர் ஓவர்டேக் எடுப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போகிறவங்க முக்கியமாக இந்த லைனில் தான் போவாங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 50, 70, 80 போகிறோம்டா அப்படின்னா நம்ம தாராளமாக அங்கே போய்க்கலாங்க. ஓகே, வண்டி எதுவும் வரல. தென் அதுக்கப்புறம் நான் 50, 60, 70, 80 போகிறேன் அப்படின்னா நம்ம இந்த ரோடு கன்ஃபார்ம் எடுத்துக்கலாங்க. இல்லை நான் ஸ்லோவாக தான் போகிறேன் அப்படிங்கும்போது கன்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரோட்டில் பைபாஸில் இண்டிகேட்டர் போட்டு மட்டும்தான் இந்த பக்கம் சைடில் போகணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு டக்குன்னு திரும்பினா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பக்கமோ இந்த பக்கமோ போகும்போது பைபாஸில் கன்ஃபார்ம் இண்டிகேட்டர் போட்டு போயே தாங்க ஆகணும். ஸோ இல்லைடா நம்ம வந்து திரும்பவும் தான் இண்டிகேட்டர் போடணும், இங்கே எதுக்கு போகணுன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு திரும்புறது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கிறோம். இந்த மாதிரி நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அதுக்காக மட்டும்தாங்க நம்ம இங்கே பைபாஸில் இண்டிகேட்டர் போடுறோம். தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திரும்ப போகிறோம். இண்டிகேட்டர் ஒரு 100 மீட்டர்ஸ் முன்னாடியே போட்டாச்சு. அப்போ தான் நம்ம பின்னாடி வரவங்களுக்கு தெரியும், ஓகே இவன் திரும்ப போகிறேன், நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கலாம் அப்படின்னு ஆயிப்பாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இண்டிகேட்டர் போட்டே இருந்தால் இவன் ஓகே திரும்ப போகிறான் போகலான்னு சில பேர் இந்த பக்கமே ஓவர்டேக் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கங்க. இல்லை இண்டிகேட்டர் சவுண்ட் கேட்கலைனாவோ இல்லை வேறு ஏதாச்சும்னாலையோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆன்லேயே இருந்துச்சுன்னா சில கார்லலாம் ஆன்லேயே இருக்குங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஓகே இவங்க ஆஃப் பண்ணுவாங்க இல்லை போவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். போகவே மாட்டாங்க, மோஸ்ட்லி மறந்துடுவாங்க. பஸ்காரங்களே நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இந்த கேர்வில் நம்ம வண்டி நிறுத்துறது இந்த மாதிரி கார் நிறுத்தினாவோ பைக் நிறுத்தினாவோ அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் தாங்க நிறுத்தணும். இது பெரிய வண்டிங்கிறதுனால இந்த மாதிரி நிறுத்தியிருக்காங்க. நம்ம காரோ பைக்கோ நிறுத்தினா இந்த ரோட்டுக்கு கீழே தாங்க நிறுத்தணும். இல்லைன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் வந்தாங்கன்னா அதை டக்குன்னு திரும்புகிற சடன்லாம் நம்ம வண்டியில் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ரோட்லேயும் நம்ம இண்டிகேட்டர் போட்டு தாங்க வாங்கணும். ஏன்னா சில பேர் இந்த பக்கமும் திரும்புவாங்க, இந்த பக்கமும் போவாங்க. அதுக்காகங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் போகிறாரு, இந்த பக்கம் போகிறாரான்னு நம்ம தெரியாமல் முட்டிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இண்டிகேட்டர் போட்டுடலாம். இண்டிகேட்டர் மோஸ்ட்லி இங்கே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு முக்கியமாக இந்த கார்காரங்க திரும்பினா ரொம்பவுமே அந்த இம்பேக்ட் தெரியும். ஒருத்தவங்க டக்குன்னு திரும்புகிறாங்கன்னா அந்த இம்பேக்ட் ரொம்பவுமே பெருசாக இருக்குங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் இப்போ ஷூட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ மோட்டோ வ்ளாகர்ஸ் நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே வீலிங் எப்படி பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்டென்ட் பண்ணுறது தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. யாருமே முக்கால்வாசி பேர் எப்படி ரோட்டில் கரெக்டாக ஓட்டுறது, தென் வந்து பார்த்திங்கன்னா பைக் எப்படி கரெக்டாக ஓட்டுறது அந்த மாதிரி யாருமே சொல்லித்தரது இல்லைங்க. எனக்கு இன்றைக்கி தோணுச்சு. ஏன்னா நிறையா பேர் இங்கே எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இன்க்ளூடிங் நானுமே சின்ன வயசில் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன். இப்போவும் கூட எனக்கு தெரியாமையே ஏதாச்சும் தப்பு கூட பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜோனில் பார்த்திங்கன்னா இந்த டிவைடர் ஜோனில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக போகணுங்க. ஏன்னா பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம திரும்ப போகிறோம். இண்டிகேட்டர் போட்டு நீட்டாக கட் பண்ணியாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மெயின் ரோடுங்க. நம்ம போனது ஹைவே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊரோட மெயின் ரோடு, பெருமாளூர் மெயின் ரோடு. இப்போ இந்த இடத்துல மோஸ்ட்லி நம்ம எல்லாமே கவனிக்கணும். ஓவர்டேக் அடிக்கும்போது கவனிக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் குறுக்கில் வருதான்னு நம்ம பார்க்கணும். நிறைய விஷயம் இருக்குங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த ரோட்டில் நம்ம என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 50, 40 அவ்வளோதாங்க. இந்த ரோட்டில் நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதுவும் ஊர் ரோடு தான். இந்த பக்கம் இருந்தும் வருவாங்க, சந்தில் இருந்தும் வருவாங்க. நமக்கு தெரியாது, டக்குன்னு உள்ளே பூந்துருவாங்க. அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுங்க பார்த்தீங்கன்னா. தென் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராலி பின்னாடி எடுக்கிறாரா, இந்த இடத்துல நம்ம பார்த்து தாங்க போகணும். இந்த இடத்துல நிறைய பேர் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற ஏரியா. நம்ம பார்த்து பொறுமையாக போகணும். பார்த்திங்களா, தம்பி கிராஸ் பண்ணுறாரு, ராலி அப்படியே நிறுத்திட்டார் பார்த்திங்களா. இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்து பொறுமையாக தாங்க போகணும். இந்த மாதிரி இடத்துல சில டைம் நைட்டில் நாயோட இது அதிகமாக இருக்குங்க.
இதான் இந்த மாதிரி பிள்ளைங்கத்தனமாக தான் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் வளைச்சி பின்னாடி எவன் வரான் என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டியிலே விடுவானுங்க. முக்கால்வாசி இவனுங்க மாதிரி ஆளுங்களால தாங்க நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி போகிற வண்டியை நான் ஓவர்டேக் அடிக்க போகிறேன். பின்னாடி இப்போ யாரும் வரல, முன்னாடி ஒரு பைக் வருது. ஓகே, அவர் போயிட்டார். தென் அதுக்கப்புறம் நான் இப்போ இவர் ஓவர்டேக் அடிக்கிறேன். ஓவர்டேக் அடித்து தென் மறுபடியும் அந்த லைனுக்குள்ளேயே வந்துடுறேன் நான். இப்படி தாங்க ஓவர்டேக் அடிக்கணும். முன்னாடி ஏதாச்சும் ஒரு வண்டி வந்தாவோ இல்லை அந்த பக்கம் ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒன்று வருதுன்னு நம்ம அப்போ ஓவர்டேக் அடிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி வராங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க பார்க்காம கூட இருக்கலாம் சில டைம். நம்மளை முடிஞ்சாலும் ஒரு பாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஓவர்டேக் அடிக்கலாம். இல்லை ஒரு நல்ல பெரிய ஹார்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓவர்டேக் அடிக்கலாம். அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகே, நான் உங்களை ஓவர்டேக் அடிக்கிறேன், நான் வரேன் அப்படிங்கிற தெரியப்படுத்தினா தான் அவங்க ஓரளவுக்கு ஓரமாக போவாங்க. எதுவுமே பண்ணாமல் நம்ம பாட்டு ஜொய் அப்படின்ட்டு நம்ம ஓவர்டேக் அடித்தோம்னா அதுவும் ஆக்சிடெண்ட்டில் கொண்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி ராலி போகுது. இந்த மாதிரி ரோட்டில் முடிஞ்சாலும் நம்ம ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. இல்லை எனக்கு அர்ஜென்ட் பார்த்திங்களா எப்படி வந்து நிற்கிறாருன்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி ஓட்டி ஆகணுங்க. இல்லை எனக்கு அர்ஜென்ட் நான் ஓவர்டேக் எடுத்தே ஆகணும்னா இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ சைடில் அங்கிள் போகிறார், அவரையும் நோட் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வண்டி வருது, அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். இதாக ஒரு டெம்போ வருது. தென் வந்து பின்னாடி நான் பார்த்துட்டேன், யாரும் வரல. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓவர் எடுக்கணுங்க. இப்போ வண்டி வந்தால் மறுபடியும் உள்ளே ஒதுங்கிடணும். அவ்வளோதாங்க, நீட்டாக ஒரு ஓவர்டேக் எடுத்தாச்சு. அந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் எடுத்தார் ஒரு பைக்காரரை. அது பார்த்துட்டு நான் மறுபடியும் அவருக்கு ஒரு ஹாரன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஓவர்டேக் எடுத்தேன். அது ரொம்ப அர்ஜென்ட். பார்த்துரா, ரொம்ப அர்ஜென்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தாங்க இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஓவர்டேக் அடிக்கணும். ஏன்னா இது வந்து சின்ன ரோடு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ரோடு. யார் எந்த நேரத்தில் வேணால் எப்படி வேணால் வருவாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் ரோட்டில் யார் எங்கே போனாலுமே முடிஞ்சாலும் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க, பாஸ் லைட் யூஸ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த மாதிரி ஸ்கூல் பஸ்ஸெலாம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்கூல் பஸ் பின்னாடி நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்க எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்ட்டு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாப்பு எங்கேன்ட்டு நமக்கு சுத்தமாக தெரியாது. டக்குன்னு அவங்க இண்டிகேட்டர் கூட சில பேர் போட மாட்டாங்க, டப்புன்னு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. நம்ம மேபி கிராஸ் பண்ணுறக்கு அந்த பக்கம் போனோன்னா வண்டி வந்துடும் ஆப்போசிட்டில். மாதிரி மோஸ்ட்லி இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அங்கிள் வந்தார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக வருவார். வேகத்தடையில் ஏற்ற மாட்டாங்க, பாதி பேர் வேகத்தடையில் ஏற்ற மாட்டாங்க. அப்படியே என்ன ஏதுன்னா தெரியாதுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருவாங்க. இப்போ நானே ஒரு தப்பு பண்ணியிருக்கேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரும்புகிற இடத்துல இப்படி அவங்கள வளைச்சிட்டு வந்து நான் இது பண்ணேன். ஏன்னா அவங்க நடந்து வந்திருக்காங்க, அதனால் அவங்க நடந்து வந்ததுனால எனக்கு திருப்பறக்க முடியல. அதனால் இப்படி அந்த திரும்புகிற வளைவில் நான் இப்படி வளைச்சிட்டு வந்தேன். அதுவுமே ரொம்ப 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 டேஞ்சருங்க. ஏன்னா டக்குன்னு எவனா திரும்புகிறவன் இப்படி ஸ்பீடாக வந்தானா முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம கன்ஃபார்ம் ஹாரன் அடிக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்ணில் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணவே கூடாதுங்க. அந்த அங்கிள் பார்த்தீங்களா எப்படி வந்தாருன்னு, அப்படியே வேகத்தரெல்லாம் ஏற்ற மாட்டார், ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் வருவார். எங்கே போனாலும் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் போங்க. எந்தளவு அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம உயிர் தாங்க ரொம்ப முக்கியம். நமக்காக நிறைய பேர் இங்கே நம்ம வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபேமிலி. ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷனே வந்தாச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நமக்காக. நம்ம எப்போவுமே பார்த்து பொறுமையாக தான் போயிட்டு வரணும். ஓகேங்க, இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களாவோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் அது கமெண்ட் செக்ஷன்டா தம்பி அப்படின்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதே இடத்துல நின்று வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க உண்மையாக. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே, ஏன்னா வீட்டில் அந்தளவு பெருசாக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அப்புறம் அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா சன்செட் ஆகிட்ருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னி பைக் எப்படி ஓட்டி பழகலாம் அந்த வீடியோ போடலான்னு இருக்கோங்க. அது போடலாமா வேண்டாமா அது நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷன் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடலாமா வேண்டாமா அந்த பைக் ஓட்டுற வீடியோ, அதுவும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. ஏன்னா
நான் இப்போ இன்றைக்கி சொல்லி தந்தது எல்லாமே ஒரு அண்ணனாவோ இல்லை தம்பியாவோ என்னை எடுத்துக்கோங்க. இவன் என்ன எனக்கு சொல்லித்தரது அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எல்லாத்தோட சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் சொல்லித்தந்தேன். நான் இந்த வீடியோவில் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருந்தாலும் என்கிட்ட இருந்த அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தப்பை எடுத்துக்காதீங்க. அந்த தப்பாகவே அப்படியே போயிட்டோம். நான் இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பேன், அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் இந்த எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே என்கிட்ட இருந்த அந்த தப்பான விஷயத்தை மட்டும் எப்போவுமே எடுத்துக்காதீங்க. என்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகே, டாடா பாய், டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. பாய்.